ஹலோ பட்டோஸ். இன்னைக்கு நம்ம ஆர்ஜே பாலாஜியோட வித்தியாசமான நடிப்புல வெளியாயிருக்க சொர்க்கவாசல் அந்த படத்தோட கதை தாங்க கேட்க போறோம். இந்த படத்தோட கதை 1999 சென்னை மத்திய சிறையில நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் எடுத்திருக்காங்க. இந்த படம் ஏகப்பட்ட திருப்பங்களோட கிளைமேக்ஸ்ல ஒரு வித்தியாசமான ட்விஸ்டும் நம்மளுக்கு வச்சிருக்காங்க. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, செய்யாத தப்புக்காக ஒருத்தன் குற்றவாளி ஆகும்போது அவனோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் நம்மளுக்கு இந்த படம் காமிக்குது நண்பா. நண்பா, இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் படம்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு லைக்கும் போட்டுருங்க நண்பா. நண்பா, என்னோட தனிப்பட்ட கருத்தை இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஜெயில இருக்க எல்லாருமே குற்றவாளியும் கிடையாது, வெளியில இருக்க எல்லாருமே உத்தமனும் கிடையாது. படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லயே நம்மளுக்கு இந்த கலவரத்தை விசாரிக்கிறதுக்காக இஸ்மாயில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்றாங்க. அது வேற யாரும் கிடையாது, நம்ம நட்டி தான். அந்த கேஸ் சம்மந்தப்பட்டதை ஒரு 10 பேரை விசாரிக்கிறதுக்காக லிஸ்ட் எழுதி வச்சுட்டு நம்மளுக்கு முதல்ல வர சொல்றது அங்க இருந்த ஜெயிலர் கட்டபொம்மன். அது நம்ம கருணாஸ் தான். அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே சொல்லுங்க அப்படின்னு சொன்னா, சார் இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அங்க இருக்க மிகப்பெரிய ரவுடி சிகாமணி அப்படிங்கிறவனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் சார். நம்மளுக்கு வெளியில பவுடர் ஓட்டுறதுல இருந்து நம்ம பெரிய பெரிய அரசியல்வாதிகளுக்கு சம்பவம் பண்ற வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தான். அவன் எப்ப ஜெயிலுக்கு வந்தாலும் அதிகபட்சம் 2 நாள்ல வெளியே போயிடுவான். அந்த அளவுக்கு அரசியல் செல்வாக்குடையவே. ஆனா அந்த தடவை அவனுக்கு அரசியல் செல்வாக்கு வேலை செய்யாம தடவையா ஜெயிலுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான். அந்த சிகா வேற யாரும் இல்ல, நம்ம செல்வராகவன் தான். ஜெயிலுக்குள்ள வந்த சிகா வேற வழியே இல்லை, வெளியே போக முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இங்க இருக்க பெரிய பெரிய ஆபீஸ்ல இருந்து கடைசி மட்டத்துல இருக்க போலீஸ்கார் வரைக்கும் பணத்தாலே அடிச்சு ஜெயில் மொத்தத்தையுமே தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டான். உள்ள இருந்துட்டே வெளியில நம்மளுக்கு என்ன தேவைனாலும் என்ன வேலைனாலும் செய்ய ஆரம்பிச்சான். அடுத்து நம்மளுக்கு காட்டுறது கென்ட்ரிக்னு ஒரு ஆளு நைஜீரியன்லேருந்து இங்கே பொட்டலை ஓட்டும் போது இங்கே நம்மளுக்கு அரெஸ்ட் ஆகி உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனசு திருந்தி இப்போ எப்போ பார்த்தாலும் பைபிளை கையில் வச்சுட்டு இயேசுவே இயேசுவே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலில் இருக்க நிறையா பேரை இனிமேல் பாவம் பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு திருத்தவும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு நம்ம சிகாவை உட்கார வச்சு மொத்த கூட்டமாக உட்காந்துருக்கு. எல்லாரும் முன்னாடி, நீ சிகா நீ திருந்தியே ஆகணும், இனிமேல் பாவமே பண்ணக்கூடாது செய்யக்கூடாதுன்னா, யோ என்னையா உன்னை நம்பி வந்தா இனிமேல் பாவமே பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, அதெல்லாம் முடியாது, நீ இனிமேல் பாவமே பண்ணக்கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடி வச்சுட்டு சொன்னா, அங்க வர டைகர் மணிங்கிற ஒரு டென்ஷன் ஆகி, அண்ணே எந்திரிச்சு வானே, நம்மளுக்கு ஏகப்பட்ட வேலை கிடக்க செய்யுது, நீ பாட்டுக்கு திருந்துறேன் இருக்க அப்படின்னா, அந்த டைகர் மணிங்கிறது தான் நம்ம சிகாவோட வலது கை. இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவன் துடிச்சு போயிடுவான். அதே மாதிரி பயங்கரமான கோவக்காரன். அவன் கோவத்தை கட்டுப்படுத்துறது நம்ம சிகாவால மட்டும்தான் முடியும் அப்படின்றாங்க. நம்ம சிகா சொல்றாரு, டேய் நீ கத்தாதரா, இதுக்கு தாண்டா உன்னை வர வேணாம்னு சொன்னேன்னு சொல்லிட்டு மணி அமைதிப்படுத்திட்டு அங்க சீலன் ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்த்து கேட்கிறாரு. நம்ம சீலன்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்காலேருந்து அகதியாக வந்தப்போ இவரை கைதியாத்துக்கு உள்ளே போட்டு விட்டாங்க. அவருக்கு கொஞ்சம் படிப்பறிவு இருந்ததுனால அங்கே படிக்காதவங்களுக்குலாம் படிப்பு சொல்லிக் கொடுக்குறது செய்கிறது, அவங்களுக்காக நிறையா விஷயங்கள் நல்லது செய்கிறதுன்னு எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நம்ம சிகா கேட்குறாரு, சீலன்லாம் என்னால் முடிவெடுக்க முடியல, நீயே சொல்லு, திருந்திடலாமா, என்ன சொல்கிற நீ அப்படின்னா, நம்ம திருந்துறதுக்கு கடவுள் தான் காரணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் நீ திருந்தணும்னு நினச்சா திருந்து, அதுதான் நல்லது அப்படின்னு சொன்ன உடனே நம்ம சிகா சொல்றாரு, இனிமே நான் எந்த பாவமும் பண்ண மாட்டேன், இனிமே நான் எந்த பாவமும் பண்ண மாட்டேன்னு சொல்லி கத்துனா, நம்ம கென்ட்ரிக் அவ்வளோ சந்தோஷமா கட்டிப்பிடிக்கிறாரு. இங்க நம்மளுக்கு நட்டி கருணாஸ்ட கேட்கிறாரு, சார் 45 பேர் செத்து போயிருக்காங்க, 60 கைதிகளுக்கு மேல காணா போயிருக்காங்க, ஏகப்பட்ட ஃபைல்ஸ் மிஸ்ஸிங்க. அன்னைக்கு கலவரத்துல என்ன நடந்துச்சுங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. நீங்க ஏதோ சிகான்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருக்கீங்க, அன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை சொல்லுங்க சார்னா, நம்ம கருணா சொல்றாரு, சார் புத்தகத்தோட கடைசி பக்கத்தை எடுத்து வச்சுட்டு அதை மட்டும் படிச்சுட்டா நீங்க முடிவெடுக்க முடியாது, ஸ்டார்டிங்லேருந்து படித்தாதான் சார் உண்மையிலே என்ன கதைங்கிறது உங்களுக்கு தெரியும்னா, சரி ரைட்டு நீங்கள் கதையை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால், நம்மளுக்கு மறுபடியும் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நம்ம மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா சிகாட்ட பேசுறதுக்காக வர சொன்னால், நம்ம சிகாக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாரு. சண்முகம் ஐஏஎஸ்னு ஒருத்தன், இவனை மட்டும் நீ எப்படியாவது முடிச்சு விட்ரு, நீ உள்ளேருந்து வெளியே வர்றதுக்கான எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால், அந்த கேஸில் தான் சார் நம்மளுக்கு பார்த்திபன் உள்ளே வந்தான்னு காமிக்கிறாங்க. அந்த சண்முகம் ஐஏஎஸ் அப்படிங்கிறவரை கொன்னதுக்காக தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்திபன்கிற ஆர்ஜே பாலாஜி ஜெயிலுக்குள்ள வராரு. அடுத்து நம்மளுக்கு நட்டி விசாரிக்கிறதுக்காக பார்த்திபனோட லவ்வரை வர சொல்லி விசாரிக்கிறாரு. அம்மா ஏன் நீங்கள் மட்டும் வந்திருக்கீங்க, அவங்க அம்மா வரல அப்படின்னா, சார் பொழப்பு நடக்கிற நேரம் சார், பொழப்ப பார்க்க வேணாமா, இங்கே உட்காந்துருந்தா அப்படின்னு சொன்னால், நம்மளுக்கு பார்த்திபனுக்கு நீங்கள் என்ன வேணும்னு கேட்டால், கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய பொண்ணு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்றாங்க. சார் உள்ள எனக்கு பார்த்திபனை பற்றி யார் என்ன சொன்னாங்கன்னு தெரியாது, ஆனால் வெளியில் இருந்த பார்த்திபன் அவன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா, நம்மளுக்கு பார்த்திபனோட ஃப்ளாஷ்பேக்கு. அவரும் அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா சின்னதாக ரோட்டு கடை மாதிரி வச்சு நல்லபடியாக சம்பாரிச்சு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்கேயே பக்கத்தில் பூக்கடை வச்சிருக்கிறது தான் நம்ம ஹீரோயின். நம்ம பார்த்திபனும் அவங்களும் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம சண்முகத்துக்கும் பார்த்திபனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் நட்டி கேட்டால், சண்முகம் சார் 20 வருஷமாக எங்கள் ஏரியாவில் தான் இருக்காரு,
சின்ன வயசுலேருந்தே அவரை நல்லாவே தெரியும். அவர்ட்ட தான் பார்த்தீங்கன்னா, லோன் அரேஞ்ச் பண்ணி குடுக்கறதுக்காக நம்ம பார்த்திபன் சொல்லியிருந்திருப்பாரு. சின்னதா ஒரு ஹோட்டல ஆரம்பிக்கணும், ரோட்டு கடையா இருக்கிறத அப்படிங்கிறதுக்காக. அவருமே ஃபேமிலி பழக்கம் மாரி எப்பொழுதுமே இவங்க கடையில தான் வந்து நின்னு தோசை, இட்லி சாப்பிட்டுட்டு அந்த அளவுக்கு நல்லா பேசிட்டு போவாரு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, "டேய் உனக்கு லோன் அப்ரூவ் ஆயிருச்சு. வீட்டுக்கு வந்து லோன் லெட்டர வாங்கிட்டு சைன் பண்ணிட்டு போ" அப்படின்றாரு. லோன் லெட்டர் ஓகே ஆயிருச்சு அப்படின்னு சொன்ன உடனேவே நம்ம ஹீரோயினோட இவங்க நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு ராத்திரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம பார்த்திபனும் கடையில வேலை பார்க்குற அவர் ஐயாவும் 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, "யோவ் மறந்தே போயிட்டேன் ஐயா, சண்முக ஐயா பைப்பு உடைஞ்சிருக்கு வாசல்ல. யாரையாவது பிளம்பர வர சொல்லுன்னாருன்னா." "ஏண்ணே உனக்கு அறிவு இருக்கா? நம்மளுக்கு எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காரு. இத கூட நீ மறந்துட்டேங்கிற. நானே போய் மாட்டி விட்டுறேன் போ" அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வீட்லேருந்து டூல்ஸ் பையெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு, கரெக்ட்டா வீட்டு வாசல்ல பைப் உடைஞ்சிருக்கிறத பார்க்குறாரு. அந்த பைப்ப அழகா ஒட்டி விட்டுட்டு அங்கருந்து கிளம்புனா, எதுத்த வீட்ல வாசல்ல ஒருத்தன் தம் அடிச்சுட்டே இருந்தவன், இவர் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்மளுக்கு இங்க ஹீரோயின் சொல்றாங்க, "சார் அன்னைக்கு தான் சார் நாங்க கடைசியா அவர பார்த்தது. அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு, எங்களுக்கு பார்த்திபன அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா." அரெஸ்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் வர சொல்லி விசாரிக்கிறாரு. "சார் எஸ்ஐயா இருந்தீங்க. இவ்வளவு சீக்கிரத்துல இன்ஸ்பெக்டர் ஆனது நீங்க மட்டும் தான். வாழ்த்துக்கள். என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் சொல்ல முடியுமா?" "பார்த்திபன் கேஸ் விஷயம் தாங்க சார். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிதான் சார் சின்னதா தொழில் ஆரம்பிப்பாய்ங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்ட பஞ்சாயத்து, ரவுடித்தனம்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல வளர்ந்துருவாய்ங்க சார். அவன எனக்கு முன்னாடியே தெரியும்னு" சொல்லி காமிச்சா, நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் பார்த்திபனுக்கும் ஏற்கனவே ஆகாது. என்னன்னா, ஓசியில இட்லி கட்டுறதுக்காக வந்து நின்னா, அந்த கான்ஸ்டபிள் வையிறாரு, "ஏய் சீக்கிரம் கட்டியா, சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு." இல்லன்னா, "அண்ணே பொறுண்ணே, காசு குடுத்தவனே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன பொறுங்கன்னு" சொல்லிட்டு சொன்னா, நம்ம இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே செம காண்டுல இருப்பாரு. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம்னால இவர் கோவப்பட்டு கை நீட்டுறதுனால, இவன கூப்பிட்டு சப்புன்னு அரைஞ்சுபுட்டேன் சார் நானு ஒரு தடவ. சின்ன சின்னதா ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தான். அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்ப பெரிய கேஸ்ல பண்ணியிருக்கான். இவன் அரைக்கிற தனி மிளகா பொடி பார்த்தீங்கன்னா, அங்க கிடைச்சிருந்துச்சு. அதே மாரி இவன் வந்துட்டு போனதுக்கான எல்லா எவிடன்ஸ் இருந்துச்சு. அத வச்சு தான் சார் நான் இவன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ஒப்படைச்சேன் அப்படின்றாரு. நம்மளுக்கு ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தா, விட்டு அடி அடி அடின்னு அடிச்சு வெளுத்தெடுத்து நொறுக்கி எடுத்து தான் நம்மளுக்கு கோர்ட்லயே கொண்டு போய் ஒப்படைச்சிருப்பாரு. நம்மளுக்கு 15 நாள் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல ரிமாண்ட்ல வச்சிருப்பாங்க. அங்க உள்ள வந்த உடனே அங்க இருக்கவங்க ஃபுல்லாவே, "ஏய் இவன் தான்டா அந்த சிவா சொன்ன ஆள போட்டவன். ஓ! சிவாவோட ஆளா?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காய்ங்க. இவர் நம்ம கருணாஸ்ட்ட கேட்கிறாரு, "சார் இவங்க யாரோ சிவாவோட ஆளான்னு கேட்கறாங்க சார். அந்த சிவா யாருன்னே எனக்கு தெரியாது சார். யார் சார் அவன்னு?" கேட்டா, "இங்க நம்மளுக்கு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசக்கூடாது. இது ஜெயிலு. உன்னைய விட்டு உரிச்சு எடுத்துருவாய்ங்க. பார்த்து சூதானமா இருந்துக்க" அப்படின்னு நம்ம கருணாஸ் மிரட்டி வைக்கிறாரு. நம்மளுக்கு ஆனா பார்த்திபன் சும்மா இருக்காம, யார் அந்த சிகா? சிகா எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆள்ட்டயா விசாரிச்சா, நம்ம சிகாவோட ஆளுக்கா விட்டு வெளுத்து எடுத்துட்டு, "ஏன்டா சிகாவ பத்தி தெரிஞ்சுக்க வந்த இன்ஃபார்மரா நீ?" அப்படின்றாய்ங்க. நம்மளுக்கு அடுத்து டிஐஜிய கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. "ஏன் சார், இந்த கலவரத்துக்கு மொத்தமா காரணமே பார்த்தீங்கன்னா, நீங்க புதுசா அப்பாயிண்ட் பண்ண எஸ்பி சுனில்குமார் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களே சார். அவர உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும்னா?" "சார் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவர் இங்க புதுசா போஸ்டிங் போட்டதே பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்டர் தான். சிகா உள்ள இருந்துட்டு ஜெயில் மொத்தத்தையும் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறது நம்ம மினிஸ்டருக்கு பிடிக்கல. நம்ம திகார் ஜெயிலே கண்ட்ரோல்ல வச்சிருந்த சுனில்குமார அதனால இங்க ஸ்பெஷலா போஸ்டிங் வாங்கி இங்க போட்டாங்க சார். நியாயமா பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல போஸ்டிங்ல வர வேண்டியது நம்ம கட்டபொம்மன் தான். ஆனா சிகாவ அழிக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சுனில்குமார் அங்க வந்தாரு" அப்படின்றாங்க. நம்மளுக்கு எஸ்பி சுனில்குமார காட்டுறாங்க. வந்த உடனேவே பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம சிகாட்ட வராரு. சிகாட்ட வந்துட்டு சொல்றாரு, "நீ என்னமோ திருந்தி நல்லவன் மாரி இங்க நாடகத்த போட்டுட்டு இருக்க. ஆனா இன்னும் உன் ஆட்கள் பொட்டல ஓட்டிட்டு தான் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும்" அப்படின்னு சொன்னா, நம்ம சிகா சொல்றாரு, "சார் இங்க பொட்டல ஓட்டுறாங்க, எங்க வச்சு ஓட்டுறாங்க, எப்படி ஓட்டுறாங்கங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனா நான் அத சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீ போலீஸ் தானே, நீ கண்டுபுடி. ஆனா நானும் என் பசங்களும் பொட்டலம் ஓட்டல, ஓட்டவும் மாட்டோம். நாங்க திருந்திட்டோம். சரியா? போ சார், போய் உன் வேலைய பாரு சார்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஜெயில்ல சின்னதா சண்டை வச்சு நம்ம சிகா ஜட்ஜா உட்காந்துருக்காரு. அங்க நம்மளுக்கு டைகர் மணிய எதிர்த்து எவனாவது ஒருத்தன் போட்டிக்கு வாங்கடான்னு சொல்லி வர்ற ஆளெல்லாம் டைகர் மணி பறக்க விட்டா, நம்ம பார்த்திபன் சிகாவ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒளிஞ்சிருந்து யார்ரா சிகான்னு பார்த்துட்டு இருந்தா, டக்குன்னு நம்ம சிகாவ புடிச்சு உள்ள எடுத்து போடுறாய்ங்க. "ஏய் நான் இங்க சண்டைக்கெல்லாம் வரல. நான் சிகாவ பார்க்க வந்திருக்கேன். அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம மணி விட்டு வெளுத்து எடுக்குறாரு. மூஞ்சிலாம் ரத்த கலரியா இருந்தா, திடீர்னு நம்ம பொல்லாதவன் தனுஷ் மாரி டபால்னு எந்திரிச்சு 2 அடியில நம்ம மணிய சாய்ச்சி போடுறாரு. மீதி பேர்லாம் நம்மளுக்கு விட்டு அடி அடின்னு அடிக்கிறதுக்கு வந்தா, நம்ம சிகா டக்குன்னு வந்துட்டு, "ஏய் அவன் அடிச்சவன் என்னடான்னு சொல்லி பாரு. அதே இவன் சண்டையில தானே அடிச்சிருக்கான். போங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் விலக்கி விடுறாரு. அங்க நம்மளுக்கு மணிய ஒரு கேங் ஏத்தி விட்டுட்டு இருக்கு. அவர்ட்ட பொட்டலத்த குடுத்து, "மணி உன் மேல இருந்த மரியாதையே பயமே போயிருச்சு மணி. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது, செய்யக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு பொட்டலத்த ஓட்டுனா, நம்மளுக்கு எஸ்பி மணிய விட்டு வெளு வெளுன்னு வெளுத்து எடுக்குறாரு. இவர் பொட்டலம் வச்சிருக்கும்போது அவர அரெஸ்ட் பண்ணிட்டாரு. எல்லார் முன்னாடியும் நம்ம சிகாவ சட்டைய கழட்டு, வேஷ்டிய கழட்டுன்னு மொத்தமா வெறும் நின்றாயரோட நிக்க வச்சுட்டு, "இங்க பாரு, உன் ஆள் இனிமே அடுத்து ஏதாவது பொட்டலம் ஓட்டுனா, நீ ஏதாவது ஜெயில்ல அராஜகம் பண்ணணும்னு நெனச்ச, அதுவும் இல்லாம நிக்க விட்டுருவேன் பாத்துக்க" அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. நம்ம சிகா அப்படியே டென்ஷனோட உச்சத்துல இருந்தா, நம்ம கென்ட்ரிக் வந்து அவர சமாதானப்படுத்துறாரு.
நீ எப்ப நல்லவனாகி பொறுமையா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறியோ அப்பதான் உனக்கு பிரச்சனை ஆகும். அதனால நீ கொஞ்சம் பொறுமையாயிருனா சூப்பரான டயலாக் ஒண்ணு சிகா சொல்றாரு. நம்மளுக்கு கடவுளா இருக்கிறது பிரச்சனையே கிடையாது. ஆனா மனுஷனா வாழ்றது ரொம்ப பெரிய கஷ்டம். புரிஞ்சுக்க கென்ரிக். உனக்கு வேணா வேற யாராவது ஜீசஸா இருக்கலாம். ஆனா இந்த சிகாக்கு இந்த கென்ரிக் தான் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சுக்கிறாரு. நம்மளுக்கு இங்க கருணாசு நட்டிட்ட பேசுறத காட்டுறாங்க. சார் எத்தனையோ பேர் இருந்தப்ப சம்பந்தமே இல்லாம எதுக்காக நம்ம எஸ்பி பார்த்திபனை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிறது தெரியல சார் அப்படின்னா நம்ம பார்த்திபன் அடி வாங்கி அங்க உட்காந்துருந்தா நம்ம எஸ்பி வந்து கேட்குறாரு, ஜெயிலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா தள்ளுவண்டி கடை வச்சுட்டு இருந்தேன் சார்னு சொன்னா, நல்லா சமைப்பியானா? அதெல்லாம் நல்லா சமைப்பேன் சார்னு சொன்ன உடனே, சரி ரைட்டு இவனை தூக்கி குக்கிங் டிபார்ட்மெண்ட்ல போடுங்க. நார்மல் பிளாக்ல இருந்தா நம்மளுக்கு சிகாவோட ஆட்கள் இவனை அடிச்சே கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் பிளாக்குக்கு கூட்டிட்டு போனா அங்க நம்மளுக்கு ரங்கு அப்படின்னு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க. அவங்க பாத்தீங்கன்னா திருநங்கை மாதிரி இருக்காங்க. அடுத்து நம்மளுக்கு திருநங்கை அவங்கள கூப்பிட்டு நம்மளுக்கு நட்டி விசாரிக்கிறத காமிக்கிறாங்க. பார்த்திபன் நம்மளுக்கு கிச்சனுக்கு பிளாக்குக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்குன்னு இந்த ஜெயில இருந்தது 3 ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஒன்று நானு, ரங்கு, அடுத்து மோகன்கிறவரு, அதுக்கு அடுத்து 3வது பசீர் அண்ணன். அவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் ரொம்ப வருஷம் இருக்கவர். குக்கிங்க்கு அவர் தான் ஹெட்டு. அவர் நம்ம பார்த்திபன் உள்ள வந்த உடனேவே சொல்றாரு, இந்த இடத்துக்கு நான் தான் முழு பொறுப்பு. வெளியில என்ன பகை என்ன கோவம் இருந்தாலும் சரி அது எதுவுமே இங்க வரக்கூடாது. அதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க சொல்லணும்னா இவர் நல்லா ருசியா சமைக்கிறாரு. அங்க இருக்கவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு சாப்பாடு சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிட்டே நாங்க பல வருஷம் ஆச்சு அப்படின்னு இவரை பாராட்டினா நம்ம பார்த்திபன் பசீர் அண்ணன்ட்ட கேட்கிறாரு, என்ன எல்லாருமே சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டினாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நீங்க எதுக்கு இதே மாதிரி டெய்லிக்கு சாப்பாடு சமைச்சு போட வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, டெய்லிக்கு இதே மாதிரி சமைச்சு போட்டா இந்த இடம் ரொம்ப நல்ல இடம்னு சொல்லி தோணிரும். புரியலையா? 30 வருஷம் இங்கேயே இருந்து பாரு, அப்ப புரியும் அப்படின்றாரு. நைட்டு பூரா அதையே நினச்சிட்டு நம்ம பார்த்திக்கு சுத்தமா தூக்கமே வரல. நம்மளுக்கு ரங்கு சொல்றாரு, நம்ம எம்எல்ஏ 3 பேர் வந்து அரெஸ்ட் ஆகி உள்ள வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சார் கதையே மாற ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பசீர் அண்ணன், டேய் சாப்பாடு கொண்டு போய் அந்த 7வது பிளாக்ல கொடுத்துட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பார்த்திபன் அங்க கொண்டு வராரு. அங்க வந்து பார்த்தா நம்மளுக்கு அங்க உள்ள இருக்க எம்எல்ஏ பேசிட்டு இருக்காரு. எவன் ஒரு கதையை முடிக்கிறானோ அவன் தானே அந்த கதையை அங்க இருந்து ஆரம்பிக்க முடியும். கட்டப்பம்மா முடிச்சு விடு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவர் கேட்டுக்கிட்டே வந்தா அங்க நம்மளுக்கு பாக்குறாரு ரங்குவை அவங்க தப்பான ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்துற மாதிரி நம்ம ரங்கு மண்டி போட்டுட்டு உட்காந்துருக்காரு. இவர் பார்த்த உடனே ஒரு மாதிரி அப்படியே கண்ணு கலங்குறாரு. நம்ம ரங்குவை இவரை பார்த்துட்டாலுதான் அந்த எம்எல்ஏ கத்துறாரு, ஏய் யாரா இவன் இங்க எதுக்கடா வந்தான், போ சொல்றான்னா நம்ம கட்டபொம்மை, ஏய் நீ போடா இங்க இருந்து போடா சாப்பாடு அங்கே இருந்து கூப்பிட மாட்டியா செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு சாப்பாடை வாங்கிட்டு இவரை அனுப்பி விட்டா இவர் அப்படியே போய் பாத்திரம் வழங்கிட்டு கண்ணு கலங்கி அழுகிறாரு. அங்க நம்மளுக்கு ரங்கு வந்தா, டேய் என்கிட்ட பேசுடா, ஏன்டா இப்படி உம்முன்னு இருக்க அப்படின்னு கேட்டா இவர் அப்படியே கண்ணு கலங்கிட்டு இருக்காரு. உன்னால முடியாதுன்னு சொல்லி சொல்ல வேண்டியதானே, இனிமே நான் பாத்துக்கிறேன், இனிமே நீ எது சொன்னாலும் முடியாதுன்னு சொல்லி சொல்லுனா, நீ உன்னைய நல்லா பாத்துக்கோ, நான் என்னைய பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி கவலைப்படாத, நீ என்கிட்ட எப்பயும் போல ஒரு நல்ல ஃப்ரெண்டா நீ பேசினாலே எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம்டா, ப்ளீஸ்டா அப்படின்னு நம்ம ரங்கு சொல்றாரு. அந்த 3 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி எம்எல்ஏக்கள் 2 மாசம் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம கட்டபொம்மன் அவங்களுக்கு தனியாக ஒரு வாக்கி டாக்கியை கொடுத்துட்டு, ஐயா நீங்கள் எது வேணும்னாலும் இங்கேருந்து நீங்கள் கூப்பிடுங்க, நான் மேலேருந்து உடனே வந்து உங்களுக்கு என்னன்னாலும் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்றாரு. இங்கே நம்ம கருணாசன் நட்டிட்ட பேசும்போது சொல்றாரு, சார் நான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன், இந்த சம்பவத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் எஸ்பி தான் சார். சம்பவம் நடக்கிறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி காமிச்சோம்னா, நம்மளுக்கு ஜெயிலில் ப்ரேயர் நடத்தும் போது எல்லாரும் இருக்காங்க, ஒரு 2 பேரை மட்டும் காணோம்னு சொல்லி காமிச்சோம்னா நம்மளுக்கு மோகன்கிறவர் பொட்டலம் கிடைக்காம அப்படி கை காலில் நடுங்கி போயிருக்காரு. நம்ம கென்ரிக்கு பாதிரியார் மாதிரி ஓது வரலையா, அவர் வந்துட்டு உனக்கு ஒன்னும் இல்ல மோகன் சொல்லிட்டு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா 2 பேரை காணாம தேடி வந்தவங்க அங்க விட்டு அடின்னு கென்ரிக்கு மோகனி அடிச்சா அங்க நம்மளுக்கு வர்ற எஸ்பி பாத்தீங்கன்னா கென்ரிக்கை பார்த்துட்டு, நீ என்ன பெரிய சர்ச்சு ஃபாதரா, இங்க உட்காந்து எல்லாரையும் ஓதிட்டு இருக்க செஞ்சுட்டு இருக்க, இந்த பைபிள் நீ வச்சிருக்கிறதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது தெரியுமா, என்கிட்ட பெர்மிஷன் வாங்கினியா அப்படின்னு சொல்லிட்டு பைபிளை புடுங்கினா எல்லாருக்கும் அமைதியா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குற கென்ரிக்கு கோவப்படுறாரு. அந்த பைபிளை மல்லு கட்டி போடுங்கன்னா பைபிளை கிழிஞ்சு தூக்கி போட்டாரு. அவ்வளவுதான் கோவமான கென்ரிக்கு நம்மளுக்கு எஸ்பி அப்படியே கழுத்தை புடிச்சு நெரிச்சு நிப்பாட்டினா நம்ம கட்டபொம்மனை அவரை சாந்தப்படுத்தி டக்குன்னு நீ தான் அமைதியா இருக்கணும், நீ எப்படி கோவப்படைய செய்யறி அப்படின்னு அப்படியே நம்மளுக்கு செஞ்சது தப்புன்னு கென்ரிக்கு அழுதுகிட்டே, ஏன் இப்படி கிழிச்ச, நான் யாத்தையுமே கோவப்பட மாட்டேன், என்னையவே கோவப்பட வச்சுட்டியே செஞ்சுட்டியே, நீ பண்றது பெரிய தப்பு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிட்ட சொன்னா, போலீஸ்கார மேலேயே கைய வைக்கிறியா நீன்னு சொல்லிட்டு அவரை கொண்டு போய் இருட்டறையில அடிச்சு விட்டு வெளுன்னு வெளுத்தெடுக்கிறாங்க. நான் சொல்ற வரைக்கும் இவனுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள அடைச்சு போட்டு வச்சிருக்காங்க.
நம்ம ஏகாக்கு இது தெரிஞ்சு கத்துறாரு. டேய் தயவு செய்து கென்ட்ரிக்க வெளிய விடுங்கடா பாவிகளா! அவன் என்னடா தப்பு பண்ணானா? எஸ்பி மேலேயே கைய வச்சா சும்மாவா விடுவானா? டேய் தயவு செய்து கெஞ்சி கேட்குறான்டா, இந்தாடா அந்த காச பூரா வச்சுக்கடா. அவனுக்கு வேண்டிய சாப்பாடுலாம் வாங்கி குட்றா. அவன அடிக்காதீங்கடா அப்படின்னு அங்க இருக்க கான்ஸ்டபிள்ட்ட எல்லாம் சொல்லி கெஞ்சுறாரு. நீ போ ஏகா நாங்க பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகாவ அனுப்பிவுட்டா, நம்ம கென்ட்ரிக்க காட்டுறாங்க. பாவம் அவர் டெய்லிக்கு கத்தி கதர்றாரு. அங்கருந்து யாருமே கதவு திறந்து விடல. சாப்பாடு, தண்ணி இல்லாம பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் இறந்தே போயிட்டாரு. அங்க வந்து நம்ம எஸ்பி பார்த்தா, "டேய் கென்ட்ரிக் எந்திரிடா, எந்திரிடான்னா." "சார் செத்து போயிட்டா சார்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டபொம்மன் பயப்படுறாரு. இந்த விஷயம் மட்டும் ஏகாக்கு தெரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான் சார், ஜெயிலே 2,000ன்னா, "யோவ் இங்க நம்ம போலீஸா? அவன் போலீஸா? இத சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? சொல்ற மாரி மட்டும் கேளுங்க. ராத்திரியோட ராத்திரியா பாடிய டிஸ்போஸ் பண்ணிடலாம்ன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு ராத்திரியோடயே நம்மளுக்கு கென்ட்ரிக்கோட பாடிய வெளிய டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. மறுநாள் காமிக்கிறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம ஏகா பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க ஒரு போலீஸ விட்டு அடி அடின்னு அடிச்சு ரணகளமா விட்டு பிரிச்சு எடுக்குறாரு. "ஏன்டா உங்களுக்கெல்லாம் பயம் விட்டு போச்சு. இந்த ஏகா கொஞ்சம் அமைதியா இருந்தா, அநியாயமா என் நண்பன் கென்ட்ரிக்க கொன்னுட்டீங்களாடா பாவிகளான்ட்டு" அங்க அடிச்சு அவன கழுத்த நெரிச்சு கொல்லப் போறாரு. நம்ம சீலன் வந்து அவர ஜஸ்ட் மிஸ்ல கொல்றதுக்கு முன்னாடி தடுத்து, "ஏகா இதுக்கு இது முடிவு கிடையாது. நான் உனக்கு சொல்றேன். நீ வா. தயவு செய்து அவன விட்டுட்டு வா. இதுக்கா கென்ட்ரிக் உன்னைய மாத்துனான், செஞ்சான்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, நம்ம ஏகாட்ட சொல்றாரு, "நம்மளுக்கு கொஞ்ச நாள்ல கிறிஸ்மஸ் வருது. கிறிஸ்மஸ்க்கு நம்மளுக்கு உள்ளுக்குள்ள நம்மளுக்கு கெஸ்ட் எல்லாரும் வரும்போது, எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளு வருவான். அவன்ட்ட நீ இங்க நடக்கிற உண்மை, நீ யார் யாரெல்லாம் சொல்லி நீ இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்த, இது பண்ணேன்னு சொல்லிட்டு, அப்ரூவலா மாரி எல்லா விஷயத்தையும் வெளிய சொல்லு. இங்க 4 செவுத்துக்குள்ள நடக்கிற விஷயம் வெளிய போகல அப்படிங்கிற தைரியத்துல தான் இவங்க ஆடுறாய்ங்க. இங்க நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுமை நடக்குது, இந்த மாரி இன்னொரு அப்பாவி சாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எல்லா உண்மையும் நீ சொல்லணும்னு சொல்லிட்டு, நம்ம ஏகாட்ட சொல்றாரு. "சொல்றேன். எல்லா உண்மையும் வெளிய கொண்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஏகா சொல்லிட்டு இருந்தா, ஏகா இப்படி எல்லா விஷயத்தையும் வெளிய கொண்டு வரப் போறாரு அப்படிங்கிறது ஏகாவோட ஒரு ஆள் மூலியமாவே வெளிய தெரிஞ்சிருது. இது வெளிய தெரிஞ்ச உடனே நம்ம எஸ்பிக்கு ஃபோன போட்டு கிளி கிளின்னு கிழிக்கிறாய்ங்க. நம்ம ஏகாவோட வாக்குமூலம் மட்டும் வெளிய வந்துச்சு அப்படின்னு சொன்னோம்னா, வெளிய இருக்க ஏகப்பட்ட மந்திரி, மினிஸ்டருக்கு எல்லாருக்குமே பிரச்சனை வந்துரும் அப்படின்றாங்க. அதே சமயம் தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கென்ட்ரிக்குக்கு அஞ்சலி செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகா பெர்மிஷனும் கேட்கிறாரு. எஸ்பி உடனேவும் சரி ரைட்டு அவனுக்கு பெர்மிஷன் குடுத்து விடு அப்படின்றாரு. நம்மளுக்கு பார்த்திபன அன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போ வேண்டிய நாளு. நம்ம எஸ்பிட்ட அவர் ஏற்கனவே கேட்டிருப்பாரு. "சார் இந்த மனு போட்டெல்லாம் வந்து பார்க்கறதுல எங்க அம்மாக்கு தெரியாது சார். எப்படியாவது எங்க அம்மாவ நான் ஒரு தடவையாவது பார்க்கணும் சார். ப்ளீஸ் சார்ன்னு" சொல்லிட்டு கெஞ்சியிருப்பாரு. நம்ம எஸ்பி பார்த்தீங்கன்னா, கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போற வழியில நேரா அவங்க வீட்டுக்கிட்ட நிப்பாட்டி, "போ உங்க அம்மாவ போய் பார்த்துட்டு வான்னு" சொல்லி சொன்னோம்னா, உள்ள போனா அவங்க அம்மாவும், அவங்க லவ்வரும் உட்கார்ந்திருக்காங்க. 2 பேரையும் கட்டி புடிச்சு அழுகுறாங்க. அவங்க லவ்வர் சொல்றாங்க, "எப்படியாவது உன்னை வெளிய எடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மா இருந்த செயினு, கடை எல்லாத்தையும் வித்துருச்சு பார்த்தி. ஆனா என்ன நடக்குதுன்னே எங்களுக்கு புரியலன்னு" சொல்லி சொன்னா, "இதெல்லாம் ஏம்மா பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்க? அதான் வெளிய வந்துட்டான்ல. இனி எல்லாம் சரியாயிரும்னா." நம்ம பார்த்து சொல்றாரு, "அம்மா நான் ரிலீஸ் ஆகி வெளிய வரலம்மா. கோர்ட்டுக்கு போற வழியில போலீஸ் என்னைய கூப்பிட்டுட்டு வந்திருக்கும்மா. அவ்வளவுதாம்மா." அப்படின்னா அவங்க அப்படியே அழுகுறாங்க. நம்ம எஸ்பி, "யோவ் என்னய்யா இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு" உள்ள வந்து பார்த்தா, நம்ம எஸ்பிட்ட இவரு கால்ல விழுந்து கெஞ்சுறாரு. "சார் என்னை இப்படியே விட்டுருங்க சார். என் குடும்பத்தோட ஓடி போயிடுறேன் சார். நான் கேட்டா எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்லி சொல்லிருங்க சார்ன்னா." "ஏய் என்ன விளையாடுறியா? பைத்தியமா நீ? வாடா மொத" அப்படின்னு நம்மளுக்கு இழுத்துட்டு போனா, அப்படியே பாவம் போல அழுதுட்டே வராரு. "நீ கவலைப்படாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு. போறப்ப அவரையும் போய் பார்த்துட்டு போயிருவோம்ன்னு" சொல்லிட்டு அந்த லாயர போய் பார்த்தா, "சார் கேஸ நல்லா ஸ்ட்ராங் பண்ணி வச்சிருக்காங்க சார். இவன் கடையில இருக்க மொளகா பொடி அங்க கிடைச்சிருக்கு. இவன் நேர்ல பார்த்த எவிடன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்துல இவன வெளிய எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல சார். உண்மையிலே கொலை பண்ணவங்க வந்து ஒத்துக்கிட்டு இவனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சொன்னா மட்டும் தான் சார் இவன வெளிய எடுக்க முடியும்னா." நம்மளுக்கு எஸ்பி பிளான் பண்ணி அப்படியே பேசிக்கிட்டே வராரு. அது எப்படியா சொல்ல வைக்க முடியும்? நம்மளுக்கு ஏகாவோட ஆட்கள் இத பண்ணியிருக்காங்க. ஏகாவா வந்து ஒத்துக்கிட்டா மட்டும் தானேய்யா இவன ரிலீஸ் பண்ண முடியும், செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே வந்தா, "சார் ஏகாட்டலாம் அவ்வளோ சீக்கிரத்துல நம்ம சொல்ல வைக்க முடியாது, செய்ய முடியாது. அவன தனியா ஏதாவது பண்ணி வெளிய வர வச்சு தான் சார் நம்ம வாக்குமூலம் வாங்கணும்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம்னு" நம்ம பார்த்திபன நேரா நம்மளுக்கு ஒரு டாக்டர்ட்ட கூட்டிட்டு போறாங்க. அங்க கூட்டிட்டு போயிட்டு நம்ம டாக்டர் ஒரு மருந்து குடுக்குறாரு. நம்ம கட்டபொம்மன், "சார் இதெல்லாம் தப்பு சார்" அப்படின்னு சொன்னா, "யோவ் உன் வேலைய மட்டும் பாருய்யா. ஒரு அப்பாவி மாட்டிட்டு முழிக்கிறியா? அவன காப்பாத்த வேணாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் சொல்றாரு, "இது வெறும் பேதி மாத்திரை தான். இது குழந்தைங்க சாப்பிட்டாலும் ஒண்ணும் ஆகாது. இத நீ மட்டும் அவனுக்கு சாப்பாடுல எப்படியாவது கலந்து குடு. அவனுக்கு உடம்பு முடியல" அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வரும்போது, அவன்ட்ட நம்மளுக்கு மிரட்டி எப்படியாவது வாக்குமூலம் வாங்கி உன்னைய ரிலீஸ் பண்ணிரலாம் அப்படின்றாங்க. அடுத்து நம்மளுக்கு இங்க விசாரிக்க கூப்பிட்டுருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்திபன. ஆளு கெட்டப்பே வேற மாரி மாஸா இருக்காரு. நம்ம நட்டி கேட்குறாரு, "உண்மையிலே அன்னைக்கு என்ன நடந்துச்சு சொல்லுனா?" "இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு என்ன சார் பண்ண போறீங்கன்னா, உண்மைய வெளிய கொண்டு வரலாம், செய்யலாம்னா, அப்ப என் விஷயத்துல மட்டும் அது ஏன் சார் நடக்கல?" அப்படின்றாரு. "நீ கவலைப்படாத. அந்த கேஸ என்னால ரீஓப்பன் பண்ண முடியும். அந்த உண்மைய நான் வெளிய கொண்டு வரேன். அதான் எல்லாரும் ஒவ்வொரு கதைய சொல்லியிருப்பாங்களே சார். அப்புறம் நான் மட்டும் என்ன புதுசா சொல்லப் போறேன்னா, நீ அன்னைக்கு கதைய சொல்லாம உண்மைய சொல்லு." அப்படின்றாரு. அன்னைக்கு நம்மளுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கென்ட்ரிக்குக்கு அஞ்சலி செலுத்துறதுக்காக
அங்க ஜெயில்ல இருக்க எல்லாருக்குமே பிரியாணி, சரக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏகா ரெடி பண்ணியிருக்காரு. அப்படியே பார்த்தீங்கன்னா, இயேசுநாதர் மாரியே நம்ம கென்ட்ரிக்க வரைஞ்சு வச்சு, அவர அப்படியே கண்ணு கலங்கி தொட்டு கும்பிட்டுட்டு இருக்காரு. அங்க நம்ம எல்லாருமே சந்தோஷமா சரக்கு அடிச்சுட்டு இருந்தா, நம்ம மோகன் வந்து போதையில அப்படியே நம்ம ஏகாட்ட, "ஏகா, நீதான் ஏகா எங்க எல்லாருக்கும் கடவுளு" அப்படின்னு சொல்லிட்டு ஏகாக்கு அல்வாவெல்லாம் பாசமா ஊட்டி விடுறாரு, செய்றாரு. எல்லாரும் அங்க சரக்கு அடிச்சு பாசமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா, எல்லாருமே அன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டாங்க. நம்ம ஏகா மட்டும் சாப்பிடவே இல்ல. நம்ம மணி லாஸ்ட்டா வராரு. "அண்ணே பொறுண்ணே, குடிச்சுக்கிட்டே இருக்காதண்ணே, போதும்ண்ணே, உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேண்ணே" அப்படின்ட்டு போயிட்டு, "டேய் சாப்பாட குட்றான்னு" கேட்டா, "பீஸ் தீர்ந்து போச்சு. வெறும் பிரியாணி மட்டும் தான் இருக்கு" அப்படின்னு நம்ம பார்த்திபன் சொல்றாரு. பக்கத்துல மூடி இருக்க தட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, "ஏன்டா இதுல 2 பீஸ் இருக்கு. லெக் பீஸோட இது யாருக்குடான்னு" கேட்டா, "இது எனக்காக எடுத்து வச்சிருக்கேன்" அப்படின்னா, "அண்ணனுக்கே இல்லையா? உனக்கு எதுக்குடா?" அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த தட்ட எடுத்துட்டு போயிடுறாரு. அங்க நம்மளுக்கு பிரியாணிய ஃபுல்லாவே சாப்பிட்டு முடிச்ச நம்ம ஏகா, அங்க இருந்து கிளம்பி வரும்போது நம்ம பார்த்திபன பார்த்துட்டு, "இங்க வாடா தம்பி" அப்படின்னு கூப்பிட்டா, அப்படியே தலைய குனிஞ்சுட்டு போறாரு. "இங்க வாடா, எனக்கு தெரியும்டா உனக்கு என்னைய பிடிக்காது" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆனா சத்தியமா சொல்றேன்டா, அந்த ஐஏஎஸ் மேட்டர்ல நான் எதுவுமே பண்ண கிடையாதுடா. உன்ன எப்படி கோர்த்து விட்டாங்களோ, அதே மாரி தான்டா என் பேரையும் சேர்த்து கோர்த்து விட்டுருக்காய்ங்க. நீ கவலைப்படாதடா. நம்ம ஆள்கிட்ட சொல்லி வெளிய உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, எப்படியாவது உன்னைய வெளிய எடுத்து விடுறேன்டா. சத்தியமா சொல்றேன்டா, நான் அத பண்ணலடா" அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு மினிஸ்டர்ட்ட ஃபோன்ல பேசுறத காமிக்கிறாங்க. நம்மளுக்கு என்னைக்கு அவர் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரோ, அன்னைக்கு தான் மினிஸ்டர் ஃபோன் பண்ணி இந்த ஐஏஎஸ்ஸ போடணும் அப்படிங்கிறதே சொல்லியிருப்பாரு. "நான் திருந்துனதுக்கப்புறம் என்னைய மறுபடியும் ஒரு கொலை பண்ண சொன்னாயேடா. எனக்கு அது மனசு ஏத்துக்கல. அதனால நான் அத செய்ய மாட்டேன்" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன்டா பார்த்தி. "நீ எதுவும் நெனச்சுக்காதடா. நாளைக்கு வந்து என்னைய பாரு. எப்படியாவது விசாரிச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சு உன்னை வெளிய எடுத்து வரேன். சரியா? அண்ணன் மேல கோவப்படாதடா" அப்படின்னு சொல்றாரு. நம்மளுக்கு இங்க பார்த்திக்கு அப்படியே ஒரு மாரி ஆகிறாரு. மறுநாள் பார்த்தீங்கன்னா, வயிறு வலியில துடிக்கிறாரு கடந்து. உடனே நம்மளுக்கு ஆஸ்பத்திரிலருந்து ஆள் வர சொல்லி, நம்மளுக்கு ஏகாவ அங்கருந்து தூக்கிட்டு போனா, எல்லாரும் கத்துறாங்க, "அண்ணே என்னண்ணே ஆச்சு? என்னண்ணே ஆச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நம்மளுக்கு ஆஸ்பத்திரிக்கு வண்டியில கூட்டிட்டு போயிட்டுருக்கும்போதே, நம்ம ஏகா கத்துறாரு. "யோவ்! என்ன எஸ்பி, ஏன் ஆம்புலன்ஸ்ல வச்சு படம் காமிச்சுட்டு இருக்க? போட்டு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதானன்னு" சொன்னா, "டேய்! உன்னைய போட்டு தள்ளணும்னா நான் என்னைக்கோ போட்டு தள்ளியிருப்பேன். நம்ம மினிஸ்டர் சொன்னாரு, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டாம். உன்னை வேலூர் ஜெயிலுக்கு மாத்தணும்னு சொல்லிட்டு. அதுக்காக தான்டா கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு" சொன்னா, நம்ம மினிஸ்டர் பேசினத காட்டுறாங்க. "இங்கேயே இருக்க வேணாம்யா. இங்கேயே இருந்தா அவன் ஜெயில்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்ல. வேலூர் ஜெயிலுக்கு மாத்தி விடுங்க" அப்படின்னு சொன்னா, "நான் யூனிஃபார்ம் இல்லாம பண்றத நீ யூனிஃபார்ம் போட்டு அடியாளா பண்ணிட்டு இருக்க. அவ்வளவுதான். உனக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாது எஸ்பி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஏய்யா! இவ்வளோ பெரிய ரவுடிங்கிற, வெறும் பேதி மாத்திரைக்கு இப்படி கடந்து கத்திக்கிட்டு கிடக்க, உருண்டுகிட்டு கிடக்க" அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே நம்ம ஏகா பேசிட்டு இருந்தவர் மயங்கி விழுந்தா, டாக்டர் செக் பண்ணிட்டு சொல்றாரு, "சார் செத்து போயிட்டா சார்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இங்க ஜெயில்ல காட்டுறாங்க. அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா, "இன்னைக்கு எனக்கு பெயிலு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திபன் வெளிய கிளம்புறாரு. கரெக்ட்டா அவர கூட்டிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இங்க நம்மளுக்கு ஜெயில்ல நம்ம ஏகா இறந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவ்வளவுதான், நம்மளுக்கு ஏகாவோட ஆட்கள் மணி மொத்த ஆட்களுமே சேர்ந்து ஜெயில்ல இருக்க அம்புட்டு போலீஸ்காரனையும் அடிச்சு ரணகளமா வெட்டி வீசிட்டு இருக்காய்ங்க. மொத்த ஜெயிலும் பார்த்தீங்கன்னா, ரணகளமா ஓடிக்கிட்டு இருக்கும்போது, என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம பார்த்திபன் அப்படியே தவிச்சுக்கிட்டு நிப்பாரு. இங்க ஜெயில் மொத்தத்தையும் இவங்க கேங் கண்ட்ரோல்ல எடுத்தா, நம்ம எஸ்பி அங்க மைக்ல இருந்து பேசுறாரு. "மரியாதையா சொல்றேன். நான் சொல்றத கேட்டு எல்லாரும் அவங்கவங்க செல்லுக்குள்ள போயிடுங்க. இதுக்கு மேலயும் பிரச்சனை பண்ணீங்கன்னா, எல்லாரையும் சுட்டு தள்ளிருவேனா." அங்க நம்ம நீலன் பேசுறாரு. "எங்களுக்குன்னு சில கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கைய நிறைவேத்துனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நாங்க நீங்க சொல்றத கேட்கிறோம்னா, என்னையா கோரிக்கைன்னு கேட்டா, ஒரு செல்லுல இத்தனை பேர் தான் இருக்கணும்னு சொல்லி இருக்கு. அதுபடி நீங்க நடக்கணும், செய்யணும். அதே மாரி எங்க ஏகாவ பிளான் பண்ணி கொண்ட நீங்க அரெஸ்ட் ஆயி உள்ள போனோம்னா, என்னைய அரெஸ்ட் பண்றதுக்கு என்ட்டயே நீ கோரிக்கை வைக்கிறியா? மரியாதையா எல்லாரும் உள்ள போறீங்களா? சுட்டு தள்ளவானா? நீங்க அவசரப்படுறீங்க எஸ்பி சார். எங்க கையில யார் இருக்கான்னு சொல்லி பாருங்கன்னு 3 எம்எல்ஏவும் கொண்டு வந்து அவங்க கழுத்துல கத்திய வைக்கிறாங்க. நாங்க கேட்ட கோரிக்கைய நிறைவேத்தல, இவங்க 3 பேரையுமே அறுத்து போட்டுருவோம்னா, அவ்வளதான். இங்க நம்ம கட்டபொம்மன் பேசுறத காட்டுறாங்க. சார், எப்ப அவங்க 3 எம்எல்ஏவும் அவங்க கையில எடுத்தாங்களோ, அப்பயே நிலைமை கைமீறி போயிருச்சுன்னா, அதுவரைக்கும் வெளிய தெரியாம மறைச்சது, இப்ப நம்மளுக்கு பேப்பர், நியூஸு, நம்மளுக்கு ரேடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஜெயில் பிரச்சனைய பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க நம்மளுக்கு டைகர் மணி யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அண்ணன் சாப்பிடாத சாப்பாடா? அண்ணன் குடிக்காத சரக்கா? அன்னைக்கு ஏதோ நடந்திருக்கு. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சொன்னவரு, டக்குனு இங்க நம்மளுக்கு கிச்சனுக்கு வந்து பார்த்திபன விட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. "டேய்! நீ தான்டா ஏதோ பண்ணியிருக்க, செஞ்சிருக்க. எல்லாருக்கும் ஒரே பிரியாணி குடுத்த. ஆனா எங்க அண்ணனுக்கு மட்டும் தனியா இருந்த பிரியாணிய குடுத்தேனா? டேய்! நான் என்னடா பண்ணேன், செஞ்சேன்? அதெல்லாம் எனக்கு எடுத்து வச்சிருந்த பிரியாணிடா. அத நீ தானடா தூக்கிட்டு போன. எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லடா" அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருந்தா,
அங்க வர்ற நம்ம பஷீர் பார்த்தீங்கன்னா, ஒரே அறையா மணி அறைஞ்சிட்டு, "இது சாப்பாடு செய்ற இடம். இங்க நாங்களுக்கு எல்லாரும் சமம் தான். உன் கோவத்தெல்லாம் இங்க நீ காட்டக்கூடாது. பார்த்திபே அப்பாவி, வெளிய போடா மொத" அப்படின்னு திட்டி அனுப்பி விட்டுறாரு. நம்ம பார்த்திபன் அப்படியே ஒரு மாரி ஆயிட்டு, "நல்ல வேலைக்குண்ணே, நீ மணி சொன்னத நம்பாம என் கூட நின்ன பாத்தியா? ரொம்ப நன்றிண்ணே" அப்படின்னு சொன்னா, நம்ம பஷீர் சொல்றாரு, "டேய், உண்மைய தானடா சொன்னேன். நீ ஏன்டா பண்ணியிருக்க போற? போடா, போய் வேலைய பார்றா. சமையலுக்கு நேரம் ஆச்சு" அப்படின்றாரு. இங்க டிஐஜி வந்துட்டு நம்ம எஸ்பிய புடிச்சு காய்ச்சுன்னு காய்ச்சுறாரு. "இங்க இவ்வளவு நடந்ததுக்கு காரணம் நீதான். அப்படி அங்க திகார் ஜெயில்ல என்னதான் நீ புடுங்கிட்டு இருந்தியோ செஞ்சியோ தெரியல" அப்படின்னு சொல்லி திட்டினா, "சார் இப்பயே நீ உள்ள விட்டீங்கன்னா, நான் எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு வந்துடுறேன்னா, நீ கிழிச்சதெல்லாம் போதும். வெளிய போடா" அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுட்டு நம்ம கட்டபொம்மன்ட்ட சொல்றாரு, "டாக்டர ஃபர்ஸ்ட் எய்ட் அனுப்புறதுக்கு அனுப்பு. அவைங்க கூட நம்ம ஆட்கள் 2 பேரையும் டாக்டர் மாரியே சேர்த்து அனுப்பிவிடு" அப்படின்னு சொல்லி சொன்னா, "சரிங்க சார்னா." இங்க வெளிய வந்தோனே கட்டபொம்மன சட்டைய பிடிச்சுட்டு கேட்கிறாரு, "நீ என் கூட தான்டா இருந்த. ஏகா சாகும்போது. அப்புறம் ஏன்டா எதுவுமே சொல்லாம இருக்க?" அப்படின்னு சொன்னா, "சார், நீங்க டைரக்ட்டா மினிஸ்டர்ட்டயே ஆர்டர் வாங்குறவரு. அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? என்ன ஏன் சார் கேட்கிறீங்க?" அப்படின்றாரு நம்ம கட்டபொம்மன். இங்க நம்மளுக்கு டாக்டரோட போலீஸ் அனுப்புனா, கரெக்ட்டா அவைங்க வித்தியாசமா கட்டு போடுறத பார்த்துட்டு, நம்ம மணி கண்டுபிடிச்சு, அவைங்க அப்படியே அடிச்சு கழுத்த அறுக்க போனா, அங்க வர்ற நம்ம நலன் சொல்றாரு, "இவைங்களுக்கு நம்ம மேல பயம் வரணும்னா, இவைங்கள நீ எதுவும் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு எம்எல்ஏல 3 பேர்ல ஒருத்தனோட நாக்க வெட்டி அனுப்புறாய்ங்க. அடுத்து நம்ம நட்டி அந்த டாக்டர கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. "சார், அன்னைக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு? நீங்க சொல்லுங்கன்னு" சொல்லி கேட்டோம்னா, நாங்க எம்எல்ஏக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் குடுக்க போனோம். அப்ப நம்மளுக்கு கரெக்ட்டா கண்டுபிடிச்சதுனால பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன பார்த்திபன கூட்டிட்டு வந்துட்டு, "மணி, இங்க பாரு, நான் யார கூட்டிட்டு வந்திருக்கேன்னு" சொல்லி பார்த்தா, "இவன எதுக்குடா இங்க கூட்டிட்டு வந்தீங்கன்னு" சொன்னா, நம்ம மணி சொல்றாரு, "இவன் தான் வரணும். இங்க வாடா. இவனோட நாக்க நீ அறுடா. உன்னோட கேஸ நான் வாங்கிட்டு உள்ளேயே இருக்கேன்டா. நீ வெளிய போலாம்டா. ஆனா நீ தான்டா இவன் நாக்க அறுக்கணும்" அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு பயந்து போய் அப்படியே கைய நடுங்கிட்டு நிக்கிறாரு. எல்லாரும், "நீ அறுடா, நீ அறுடான்னு" சொல்லி கத்திட்டு இருக்காய்ங்க. அங்க நம்ம எம்எல்ஏ சொல்றாரு, "டேய், நீ மட்டும் அவசரப்பட்டு செஞ்ச, வெளிய உன் குடும்பம் எவனையுமே விடமாட்டேன்னா" பொசுக்குன்னு நாக்க துண்டா அறுத்துடுறாரு. கையெல்லாம் ரத்த கலரி ஆயிருது. நம்மளுக்கு அப்படியே கண்ணு கலங்கிட்டு கைய கழுவிட்டு இங்க கிச்சனுக்கு வந்தா, நம்ம பஸ்ஸில் நடந்தத தெரிஞ்சுட்டு மணிய விட்டு அடிக்கிறாரு. மணி டென்ஷன் ஆயி கத்திய தூக்குனா, "டேய், உன்னைய மாரி நான் 1000 பேர பார்த்துட்டு தான் நான் இங்க இருக்கேன். இந்த வேலைலாம் என்ட்ட வச்சுக்காத. இங்க இருக்க எல்லாரையும் உன்னைய மாரி மாத்தணும்னு சொல்லி பார்க்கிறியா?" நம்ம நலன புடிச்சு வாங்குன்னு வாங்குறாரு. "நீ எல்லாம் புடுங்கிட்டு இருந்தியே, அத பார்த்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு, மரியாதையா சொல்றேன். அடுத்து இவன்கிட்ட வந்தீங்க, ஒருத்தனையும் விடமாட்டேன் பார்த்துக்க" அப்படின்னு பஷீர் கோவமா கத்துறாரு. நம்மளுக்கு டிஐஜி சொல்றாரு, "நீங்க குடுத்த கோரிக்கையில எஸ்பி மேல நாங்க விசாரணை கமிஷன் வச்சாச்சு. மீதி இதெல்லாம் நீங்க எதுவும் பண்ணாம, பேசாம எம்எல்ஏவ விட்டுட்டு நீங்க உள்ள போங்கன்னு" சொல்லி சொன்னா, நம்ம மணி அவ்வளவுதான். "என்ன மிரட்டுறீங்களா? இப்பயே அவங்கள கழுத்தறுத்து போடுறேன். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு நான் பார்க்குறேன்டான்னு" சொல்லிட்டு, நம்ம மணி வேகமா அந்த எம்எல்ஏவ கொல்றதுக்கு போனா, அங்க நம்ம பார்த்திபன் வந்து நம்ம மணிய புடிச்சு மல்லு கட்டி தள்ளி விட்டு, அங்க பயங்கரமா சண்டையே நடக்குது. "நான் கொல்ல விட மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நலனும் வந்துட்டு, "மணி, சொல்றத கேளு. இவைங்க செத்துட்டாங்கன்னா நம்ம கையில புடி இல்ல" அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மணி 3 பேரையும் இழுத்துட்டு போய் டிஐஜி முன்னாடி நிப்பாட்டிட்டு சொல்றாரு, "இன்னும் 1 மணி நேரம் டைம். அந்த எஸ்பி எனக்கு தனியா உள்ள வரணும். உள்ள வந்தா இவைங்கள நான் விடுறேன். இல்ல 3 பேரையும் அறுத்து போட்டுட்டு போயிட்டே இருப்பேன்னா" நம்ம எம்எல்ஏவ அங்க கைவசப்படுத்தினதுனால, வெளிய அரசியல் ரீதியா பெரிய பிரச்சனையா அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. மினிஸ்டர் லெவல்ல பிரச்சனை வந்து, மினிஸ்டரே நேரா ஜெயிலுக்கு வந்து டிஐஜிட்ட கேட்டா, "யோவ், அந்த எஸ்பிய தானயா கேட்கறாய்ங்க. குடுத்து விடுயா. அவன வச்சு நம்ம என்னய்யா பண்ண போறோம்? 3 எம்எல்ஏவும் முக்கியம். இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னா, என் ஆட்சியே இங்க பிரச்சனைக்கு வந்துரும். அந்த எஸ்பிய தனியா உள்ள அனுப்பி விடுயா. போயிட்டு போறேன்யா. 3 பேர் தான் நம்மளுக்கு முக்கியம்னு" சொன்னா, நம்ம எஸ்பி பாவம் போல இங்க பார்க்குறாரு. இங்க நம்மளுக்கு ஜெயிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா, தலைவி இல்லாததுனால அந்தந்த குரூப் தனித்தனியா பிரிஞ்சுட்டு ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு மாரி இது பண்ணிட்டு இருக்காய்ங்க. நம்ம மணி ஆல்ரெடி போட்டு தள்ளணும்னு ஒரு கேங் இருக்கும். அந்த கேங் மணிக்கு சப்போர்ட் பண்ற மாரி, "மணி, நீ செய்றத செய் மணி. நாங்க உன் கூட இருக்கோம்னு" சொல்லிட்டு ஏத்தி விட்டுட்டு இருந்தா, நம்ம மணி நம்ம ஆட்கள தவிர மீதி எல்லாரையும் உள்ள போட்டு அடைங்கடா. இன்னைக்கு நைட்டு என்ன நடந்தாலும் சரி, இவைங்களா அந்த எஸ்பியான்னு சொல்லிட்டு நம்ம முடிவெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, மத்தவங்க எல்லாரையும் செல்லுக்குள்ள போட்டு அடைச்சிடுறாய்ங்க. நம்ம இங்க பஷீர பார்த்து எல்லாரும் ஒரு இடத்துல இருந்தா, நம்ம பஷீர் சொல்றாரு, "மொத்தமா இவ்வளவு போலீஸ இறக்கியிருக்காங்கன்னா, பெருசா ஏதோ நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி அந்த எம்எல்ஏக்கள காப்பாத்துனா மட்டும் தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். எம்எல்ஏ செத்துட்டாங்கன்னா, நம்ம எவனையும் உயிரோட விட மாட்டாய்ங்க" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா, அந்த எம்எல்ஏ எங்க இருக்காங்க என்னன்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சாப்பாடு குடுக்க போற மாரி நேரா அந்த எம்எல்ஏவ பார்க்க போறாரு. அங்க போனா, அங்க நாக்க வெட்டுனவன், "உன்னைய கொல்லாம விடமாட்டேன்டா" அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே கழுத்த நெரிக்க வந்தான். மீதி எம்எல்ஏக்கள்லாம் சொல்றாங்க, "ஏய், அவன் கழுத்த அறுக்க போட வந்தப்ப இவன் தான் நம்மள காப்பாத்துனது. புரிஞ்சுக்கோன்னு" சொன்னா, "ஐயா, நான் உங்கள காப்பாத்தணும்னு தான் வந்திருக்கேன். அதுக்காக ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு உங்கள்ட்ட கேட்டுட்டு போலான்னு வந்தேன்னா, என்னோட ரூம்ல வாக்கி டாக்கி இருக்கு. அந்த வாக்கி டாக்கி மூலியமா நீ இன்ஃபர்மேஷன் குடுத்து எப்படியாவது எங்கள காப்பாத்துறதுக்கு வழி பண்ணு. நீ இந்த கேஸ்லேருந்து வெளிய வர்றதுக்கு நாங்க உனக்கு வழி பண்றோம்" அப்படின்னு சொல்லிட்டு, அதுல இருக்க ஒரு எம்எல்ஏ சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தி பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரூம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி போயி,
அங்க நம்மளுக்கு எப்படியாவது வாக்கி டாக்கி கிடைக்குமான்னு தேடிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்க மோகன் பார்த்தீங்கன்னா, நேரா நம்மளுக்கு இங்க மணி எல்லாருமே நம்மளுக்கு பொட்டலம் ஓட்டிட்டு இருக்காய்ங்க. நம்மளுக்கு அந்த ட்ரக்ஸ் அடிச்சிட்டு இருந்தா, அங்க வந்தவரு, "எப்பா இந்த சரக்கெல்லாம் ரைட்டுப்பா. நம்மளுக்கு அந்த பார்த்திபன் ஒரு பொட்டலம் வச்சிருக்கான்ப்பா. அந்த பொட்டலத்த அடிச்சா வயிறெல்லாம் ஒரு மாரி பண்ணி கலக்கி விட்டுருதுப்பா. அந்த பொட்டலத்த மட்டும் நீங்க வாங்காதீங்கப்பா" அப்படின்னு சொன்னா, "என்னது பார்த்திபன் தனியா பொட்டலம் வச்சிருக்கானான்னா?" "ஆமாம்ப்பா. அவன் பொடி வச்சிருந்தான்ப்பா. நான் பார்த்தேன்ப்பான்னு" சொல்லி காமிச்சா, நம்மளுக்கு ரங்கூட்ட நம்ம பார்த்திபன் சொல்லுவாரு, "என்னைய கூட்டிட்டு போயி இந்த பொடிய குடுத்து, இத நீ சாப்பாடுல கலந்துரு. இது வெறும் பேதி மாத்திரை தான்" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாய்ங்க. ஆனா எனக்கு மனசு வரல. நான் அதனால ஏகாண்ணே சாப்பாட்டுல கலக்கல அப்படின்னா நம்ம ரங்கு திட்டுவாரு. "ஏன்டா இத இப்ப வந்து என்ட்ட சொல்லிட்டு இருக்க, செஞ்சுட்டு இருக்க. இந்த பொடிய ஏன்டா இன்னும் கையில வச்சிருக்க, செஞ்சிருக்கன்னு" சொல்லிட்டு திட்டிட்டு, அந்த பொடிய வாங்கி அப்படியே பாத்ரூம்குள்ள தூக்கி போட்டுட்டு, இவங்க அங்கருந்து வெளிய வந்துர்றாங்க. அங்க இருக்க நம்ம மோகனு கவரோட அங்க பாத்ரூம் பக்கத்துல இருந்த பாக்கெட் எடுத்துட்டு, அந்த பொடிய வச்சு, "இந்த பாருப்பா, இந்த பொடிய தான்ப்பா நம்மளுக்கு ஒளிச்சு வச்சிருந்தான்னு" சொல்லி சொன்னா, "அண்ணே, இது நம்மளுக்கு பேதி மாத்திரை பொடிண்ணே. இத தானே அப்ப நம்ம சாப்பாட்டுல கலந்து விட்டுருக்கான் ஏகா அண்ணனுக்கு செய்றதுக்கு" அப்படின்னு சொல்லி தெரிஞ்ச உடனே, நம்ம மணி டென்ஷன் ஆகி, "அந்த பார்த்திபன் எங்க இருந்தாலும் தூக்குங்கடா, அவன கொல்லாம விட மாட்டேன்டான்னு" விரட்டிட்டு தேடிட்டு வராரு. இங்க நம்மளுக்கு பார்த்திபன், ஐயையோ! நம்மள கொல்ல துரத்துறாங்களேன்னு சொல்லிட்டு, வாக்கி டாக்கி எடுத்துட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சுகிட்டு, அந்த வாக்கி டாக்கில, "சார், நான் இங்க பார்த்திபன் பேசுறேன் சார்ன்னா" கரெக்ட்டா நம்ம எஸ்பி பேசுறாரு. "டேய் பார்த்திபா, உன் கையில எப்புட்றா இதுன்னா?" "சார், இங்க எம்எல்ஏ தான் சார் சொன்னாரு. அவர் கையில தான் சார் இது இருந்துச்சு. எனக்கு ஏகாவ யார் கொன்னாங்கன்னு சொல்லி தெரியும் சார்ன்னா." அப்பதான் நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்கிறாய்ங்க. நம்ம பார்த்திபன் மொத சாப்பாடு குடுக்க போவார்ல, அப்ப நம்மளுக்கு 3 எம்எல்ஏவும் பேசுனத காமிக்கிறாங்க. அந்த 3 எம்எல்ஏவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏகாவோட வாக்குமூலம் வெளிய வந்துருச்சுன்னா, வெளிய தலைவருக்கு பெரிய பிரச்சனை வந்துரும். அதனால உள்ளேயே வச்சு நம்மளுக்கு ஏகாவ முடிச்சு விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க சார். "சார், என்னைய எப்படியாவது காப்பாத்துங்க சார். உங்களால இப்ப என்னைய கொல்லணும்னு சொல்லி துடிச்சிட்டு இருக்காங்கன்னா, டேய் அந்த எம்எல்ஏக்கள எப்படியாவது காப்பாத்தி விடு. அவங்கள காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, உன்னைய நான் ஈஸியா வெளிய கொண்டு வந்துருவேன். நீ உங்க அம்மாவோட இருக்கிறதுக்கு நான் எல்லா வழியும் பண்ணி தரேன்" அப்படின்னு நம்ம எஸ்பி சொல்றாரு. நம்ம பார்த்திபன் சொல்றாரு, "சார், இவங்க வந்து இந்த செல்லுல வந்து கரெக்ட்டா 3 பேர் இருக்காங்க சார், செய்றாங்க சார்ன்னா." "சார், ஆனா இங்க உள்ள இருக்கவங்களுக்கு எதுவும் ஆகாம மட்டும் நீங்க பார்த்துக்கங்க சார்ன்னா." "அதெல்லாம் நீ கவலையே படாத. உள்ள இருக்க மத்தவங்களுக்கு யாருக்கு எதுவுமே ஆகாது. நான் உள்ள டீமோட வந்து எப்படியாவது அந்த எம்எல்ஏக்கள மட்டும் காப்பாத்திட்டு போயிட்டேன்னா பிரச்சனை முடிஞ்சுச்சு. உன்னையும் நான் சேஃப்டி பண்ணிடுறேன்" அப்படின்னு சொன்னா, சரி ரைட்டுன்னு இவர் எல்லா இன்ஃபர்மேஷனையும் கரெக்ட்டா சொல்லிடுறாரு. இங்க நம்மளுக்கு எஸ்பி வேகமா மந்திரிட்ட வராரு. "சார், எனக்கு உள்ள இருந்து ஒரு வாக்கி டாக்கில இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அது என்னோட சோர்ஸு. நீங்க கவலையே படாதீங்க. அந்த எம்எல்ஏக்கள் 3 பேர் எங்க இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். அவங்க என்னைய தானே கேட்கறாங்க. என்னோட ஒரு 5 பேர மட்டும் கன்ஸோட உள்ள அனுப்புங்க. நான் எம்எல்ஏக்கள காப்பாத்திட்டு டீமோட வெளிய வந்துடுறேன்" அப்படின்னு சொன்னோனே, நம்மளுக்கு மினிஸ்டருக்கு வேற வழி இல்லாம, "சரி ரைட்டு, நீங்க உள்ள போங்க" அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அன்னைக்கு ராத்திரி தான் அந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்மளுக்கு டீமோட எஸ்பி உள்ள வந்தா, வரிசையா கன்ன வச்சு டப்பு டப்புன்னு சுட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு இருக்காரு. அங்க நம்மளுக்கு பஷீர் வந்தா, பஷீர, "நில்லு நில்லு" அப்படின்னு சொல்லி கத்துனா, "நான் நிக்க மாட்டேன் எஸ்பி. நீ தயவு செய்து வராத, செய்யாத" அப்படின்னு சொல்லி கத்திட்டே போனா, நம்ம பஷீரையுமே இவர் சுட்டுறாரு. அதே சமயம் இங்க நம்மளுக்கு பார்த்திபன காட்டுறாங்க. பார்த்திபன் ஒளிஞ்சுகிட்டு வரும்போது, நம்ம மணி அவர கண்டுபிடிச்சுட்டு, மணி அவர கண்ட மாணிக்க விட்டு அடிச்சு, "நீ தானடா அண்ணன கொன்ன, செஞ்சேன்னு" சொல்லிட்டு ரத்த களரி ஆக்குறாரு. "டேய், நான் எதுவும் பண்ணலடா. பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும்டா. நான் சொல்றத கேளுடான்னு" சொல்லி சொல்லிட்டு இருந்தா, உள்ள நம்மளுக்கு கன் சவுண்ட் கிடைக்கிறத பார்த்தோனே, அவ்வளவுதான். நம்ம மணி டென்ஷன் ஆயி, "உன்னைய நான் வந்து சாவடிக்கிறேன்டான்ட்டு" நேரா நம்மளுக்கு அங்க கன் சவுண்ட் நடக்கிற இடத்துக்கு போறாரு. நம்ம பார்த்தியுமே மெல்ல மெல்ல இங்க நகண்டு வந்துட்டு இருந்தா, நம்மளுக்கு வாக்கி டாக்கில ஏற்கனவே பார்த்தி பேசினார் இல்லையா? அத நம்மளுக்கு பஷீர் சைடுல நின்னு கேட்டிருப்பாரு. அதனால நம்ம பார்த்தி தான் சகாவ கொன்றுக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முடிவெடுத்துறாரு. அங்க நம்மளுக்கு உயிருக்கு கன் பட்டு துடிச்சுக்கிட்டு நம்ம பஷீர் கிடந்தா, அங்க பேபேமா வர்ற பார்த்தி, "அண்ணே பஷீர் அண்ணே, என்னண்ணே ஆச்சு? எந்திரிண்ணே, ஆஸ்பத்திரிக்கு போலாம், ஆஸ்பத்திரிக்கு போலாம்ன்னு" சொன்னா, அவர் கேட்கிறாரு, "ஏன்டா ஏகாவ நீயாடா கொன்ன? உன் மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருந்தேனடா" அப்படின்னா, "ஐயோ அண்ணே, நான் பண்ணலண்ணே, தயவு செய்து என்னை நம்புனேன்னு" சொல்லும்போதே அவர் துடிச்சுக்கிட்டே இறந்து போயிறாரு. அவ்வளவுதான். பார்த்திபன் தாங்க முடியாம அழுகுறாரு கதறி. இங்க நம்மளுக்கு எஸ்பிய காமிக்கிறாங்க. அங்க அவங்களோட டீமோட வந்து எம்எல்ஏவ சேஃப்கார்ட் பண்ணி அப்படியே சைஸா நம்மளுக்கு ஒருத்தர் மட்டும் வெளிய தப்பிக்க கூட்டிட்டு போனா, மீதி பேர எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ்பியும் இங்க இருக்க ஜெயில் கைதிகள் எல்லாம் சரமாரியா சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப நம்மளுக்கு மணி அங்க வந்தா, மணிக்கு எஸ்பிக்கு இடையில சரமாரியா சண்டை நடக்கும்போது, அங்க நம்ம மணிய கண்ட மாணிக்க சுட்டு நம்ம எஸ்பி கொன்றுறாரு. அங்க 2 பேருமே ரத்த வெள்ளத்துல கிடக்கிறத நம்மளுக்கு காமிச்சா, இங்க நம்மளுக்கு கட்டபொம்மன் பேசுறத காமிக்கிறாங்க. கண்ண மூடி கண்ண திறக்கிறதுக்குள்ளேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு சார். நாங்க உள்ள போய் பார்க்கும்போதே எல்லாமே முடிஞ்சு தான் சார் இருந்துச்சு. அப்படின்னு சொல்லி இங்க பேசுனா நட்டிக்கிட்ட, நம்மளுக்கு அங்க தான் பயங்கரமான ட்விஸ்ட் ஒண்ணு வைக்கிறாய்ங்க. அங்க நம்மளுக்கு காமிச்சா, கட்டபொம்மனும் போலீஸ் டீமும்
இங்க நம்மளுக்கு எல்லா எம்எல்ஏவை காப்பாத்துனதுக்கு அப்புறம் உள்ள இறங்குறாங்க. உள்ள இறங்குனா நம்மளுக்கு நலனா அவங்க டீமை மொத்தமா நின்னுட்டு, சார் நாங்க தோத்துட்டோம். தயவு செய்து எங்கள விட்டுருங்க, செஞ்சுருங்கன்னு சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு கைய தூக்கிட்டு சரண்டர் ஆயி நிக்கும்போது பாத்தீங்கன்னா, கண்ண வச்சு சர மாரியா நம்ம கருணாச அவங்க டீம் அங்க இருக்க கைதுங்க எல்லாத்தையும் சுட்டு தள்ளுறாங்க. மத்தவங்க எல்லாம் திருச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருந்தா, அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. நம்ம கட்டபொம்மன் தான் பாத்தீங்கன்னா, நம்ம மோகன் கையில ஒரு விஷத்த குடுத்து, இத நீ எப்படியாவது ஏகாக்கு குடுத்துறணும்னு சொல்லி சொன்னா, அவர் அத அல்வால கலந்து பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏகாக்கு அன்னைக்கு ஃபங்ஷன் நடக்கிறப்ப, "இந்தா ஏகா அல்வா நீ சாப்பிடணும். எனக்காக நீ மட்டும் சாப்பிடணும்னு" சொல்லிட்டு அப்படியே பாசமா குடுக்குற மாரி ஊட்டி விட்டுருப்பாரு. அத சொல்லிட்டு, "சார், நீங்க சொன்ன மாரியே ஏகாக்கு இத குடுத்துட்டேன் சார்" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்மளுக்கு மோகன் சொல்றத காமிச்சா, மோகனையுமே நம்ம கட்டபொம்மன் சுட்டு கொன்றுறாரு. அடுத்து இங்க காமிச்சா, நம்ம பார்த்தி நேரா எஸ்பிய பார்த்தோனே அப்படியே அடிச்சுட்டு கத்தியால குத்துறதுக்கு வந்தா, "என்ன பார்த்தி ஹீரோயிசம் பண்றியா?" அப்படின்னா, "எதுவும் ஆகாது, யாருக்கு எதுவும் நடக்காதுன்னு தானடா சொன்னேன். அப்புறம் ஏன்டா இங்க என் பசீரண்ணன்லேருந்து எல்லாரையுமே சுட்டு கொன்ன, பாவி" அப்படின்னு சொன்னா, நம்ம பார்த்திவே அவர் கத்திய வச்சு சொருகுறாரு. நம்மளுக்கு 2 பேருக்கு இடையில பயங்கரமா சண்டை நடக்கும்போது, அங்க மொத்த கேங்குமே நம்மளுக்கு வந்துருது. வந்தா, அங்க நம்மளுக்கு பார்த்தி அப்படியே கத்திய வச்சுட்டு நிக்கிறாரு. மொத்த கேங் இவன அடிச்சு கொல்லணும்னு சொல்லிட்டு போனா, "என்னைய அடிச்சு கொல்றதுக்கு முன்னாடி ஏகாவ யார் கொன்னான்னு நான் சொல்லவா? இங்க எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வர்றதுக்கு யார் சொன்னான்னு சொல்லி சொல்லவா நானு? பார்த்தி சொல்லவா?" அப்படின்னு எஸ்பி மிரட்டுனா, கையில வச்சிருந்த கம்பிய வச்சு எஸ்பிய சர மாரியா குத்துனா, ரத்த வெள்ளத்துல எஸ்பி சரிஞ்சு விழுகுறாரு. "நான் எதுவும் பண்ணலடா, நான் எதுவும் பண்ணலடான்னு" சொல்லிட்டு எஸ்பிய கொடூரமா கொன்னுட்டு ரத்த வெள்ளத்துல நிக்கிறாரு. "வேற யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? வாங்கடா, இப்பயே இங்கேயே தீர்த்துக்கலாம்" அப்படின்னா 50 பேரும் மிரண்டு போய் விலகுறாய்ங்க. நம்மளுக்கு இங்க நட்டி விசாரிக்கிறத காமிக்கிறாங்க. "நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்டா, நம்ம நட்டி மாத்தி மாத்தி விசாரிக்கிறாரு பார்த்திபன்ட்ட. "எஸ்பிய கொன்னது கட்டபொம்மன் தானே?" அப்படின்னா, அப்படியே அவர் அமைதியா இருக்க மாரி காமிச்சா, அதே மாரி கட்டபொம்மன்ட்ட கேட்கிறாரு, "எஸ்பிய கொன்னது பார்த்திபன் தானான்னா?" 2 பேருமே பதிலே சொல்லல. அவ்வளவுதான் நம்மளுக்கு விசாரணை கமிஷனை க்ளோஸ் பண்ணி நட்டி ரிப்போர்ட் கொடுக்கும்போது சொல்றாரு, "இந்த விசாரணை கமிஷனை ஏற்படுத்தினது நம்மளுக்கு அங்க உள்ள இருந்த எம்எல்ஏக்களோட கட்சிக்காரங்க தான். அதே மாதிரி நம்ம கட்டபொம்மனும் அந்த கட்சிக்காரங்கிறதுனால இப்ப அவர் எஸ்பியா ப்ரொமோட் ஆயிருக்காரு. இந்த விசாரணை கமிஷனை அரசு ஏற்படுத்தின ஒரு பொய்யான கண் துடைப்பு தான். அதுல என்னைய ஒரு ஆளா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு" சொல்லிட்டு நம்மளுக்கு நட்டி அந்த ரிப்போர்ட்டை மினிஸ்டர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு நடந்ததை அப்படியே நம்மளுக்கு காமிக்கும் போதே இங்க நம்மளுக்கு பார்த்திபனும் கட்டபொம்மனும் ஒருத்தர் நம்மளுக்கு திரும்பி பார்க்கறத காமிச்சா, அங்க நம்மளுக்கு அப்படியே ரத்த வெள்ளத்துல பார்த்திபன் நடந்து வந்தா, நம்மளுக்கு கன்னோட அங்க கட்டபொம்மனும் நிக்கிறாரு. 2 பேரும் ஒரே ஒரு டயலாக் தான் நம்மளுக்கு சொல்றத காமிக்கிறாங்க. "நீ நரகத்துல ராஜாவா இருக்கியா, இல்ல சொர்க்கத்துல மண்டி போடுறியா?" அப்படிங்கிறத கேட்டா, நம்மளுக்கு பார்த்திபன் தான் இப்ப ஜெயிலுக்கே கிங் ஆயிட்டாரு. இடையிலேயே நம்மளுக்கு வெளியே போய் அவரோட லவ்வரை கல்யாணமும் முடிச்சுட்டு இங்க நம்மளுக்கு ஜெயிலுக்கே ராஜாவா இருக்கிறத காமிச்சா, அப்படியே நம்மளுக்கு இந்த படத்தை முடிக்கிறாங்க நண்பா. நண்பா, நம்ம எப்பயும் சொல்றது, முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்யுங்க. முடியலைனாலும் தயவு செய்து யாருக்கும் கெட்டது செய்யாதீங்க. தப்பே செய்யாம தண்டனை அனுபவிக்கிறது அப்படிங்கிறத விட ஒரு மிக கொடுமையான விஷயம் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது நண்பா. அனுபவத்துல சொல்றேன். நண்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க நண்பா. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். பை பட்டோஸ்.